எலக்ட்ரான் கவர் எலக்ட்ரான் கவர் அரோமேட்டிக் பதிலீட்டு வினைகளில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது சல்ஃபோனேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு பார்க்கலாம். இந்த சல்ஃபோனேற்றம் அப்படிங்கிறது சல்ஃபூரிக் ஆசிட்டை நம்ம வினைப்படுத்தணும் அப்படின்னா ஹீட் பண்ணி வினைப்படுத்தும் போது நமக்கு ஹைட்ரஜன் சல்ஃபேட் அயானும், அடுத்து வாட்டர் மாலிக்யூலும், அடுத்தது ஹைட்ரஜன் சல்ஃபைட் அயானும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சல்ஃபோனேற்ற வினையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணுது, எலக்ட்ரான் கவர் காரணி. இப்போ பொதுவாகவே இதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் அயானுன்னு சொல்லலாம், அல்லது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு தான் ஆக்சுவலாகவே இந்த வினையில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆகும். இப்போ 280 கெல்வின் வெப்பநிலையில் ஃபீனால் அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைப்பட்டு நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம் முக்கிய விளைபொருளாக கிடைக்கிறது. மாறாக இதே இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 280 கெல்வின் வெப்பநிலை இல்லாமல் 373 கெல்வின் வெப்பநிலை கொடுத்தீங்க அப்படின்னா பேரா பொசிஷனில் ஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம் முக்கிய விளைபொருளாக இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுதான் ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம், இது பார்த்திங்கன்னா பேராஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம். இப்போ இதில் வரக்கூடிய எலக்ட்ரோஃபைலுங்க ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு தான் இந்த வினையில் முக்கியமான ஒரு எலக்ட்ரான் கவர் காரணியாக செயல்படுகிறது. எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக செயல்படக்கூடியது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இப்போ அடுத்த வினை ஹாலஜனேற்ற வினை. ஹாலஜனேற்ற வினை அப்படிங்கிறதுல இப்போ ஹாலஜனேற்றம் அப்படின்னு நம்ம தெரியும். இந்த ஹாலஜனில் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படிங்கிற அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஹாலஜனேட்டரில் மிக முக்கியமான ஒரு வினைப்பான். இப்போ இந்த X2ங்கிறது ஹாலஜனை குறிக்குது. இப்போ இந்த X2 ஃபெர்ரிக் குளோரைடு கூட வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா FeCl3 X- ஆகும், அண்டு X+ அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் நமக்கு தேவையான ஒரு எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரான் கவர் காரணி. இப்போ ஃபீனாலை புரோமின் நீருடன் வினைப்பட்டு நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 2,4,6 ட்ரை புரோமோ ஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்மை நிற வீழ்படிவை இது தருகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஃபீனால் எடுத்துக்கிட்டோம், இது புரோமின் வாட்டர் போட்டிருக்கோம், புரோமின் நீர் போட்டிருக்கோம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதுக்கு நம்பரிங் பண்ணுங்க. இதுக்கு 1, இது 2, 3, 4, 5, 6. இப்போ 2வது பொசிஷன்லையும் 4வது பொசிஷன்லையும் 6வது பொசிஷன்லையும் 2,4,6 பார்த்திங்கன்னா ட்ரை புரோமோ 3 பொசிஷன்லையுமே புரோமின் இருக்குது. ஸோ புரோமோ ஃபீனால் நமக்கு கிடைக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஹாலஜனேற்ற வினை. அடுத்தது 278 கெல்வின் வெப்பநிலையில் கார்பன் டைசல்ஃபைடு அல்லது கார்பன் டெட்ராகுளோரைடுடன் இவ்வினை நிகழ்த்தப்பட்டால் ஆர்த்தோ மற்றும் பாரா புரோமோஃபீனால் கலவை கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ மேலே பார்த்த வினை பார்த்திங்கன்னா 2,4,6 கிடச்சிச்சு. இப்போ இதே இது நமக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷனில் நமக்கு தேவையான ஹாலஜன்ஸ் இருக்கிற போல் ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு 278 கெல்வின் வெப்பநிலையும் கார்பன் டைசல்ஃபைடு அல்லது கார்பன் டெட்ராகுளோரைடு இந்த வினையை நிகழ்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், ஆர்த்தோ மற்றும் பேரா புரோமோ ஃபீனால் கலவை கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கான வினை தான் இந்த வினை. இப்போ ஃபீனால் எடுத்துக்கிட்டோம், ஃபீனால் கூட புரோமின் வாட்டர் அண்டு கார்பன் டெட்ராகுளோரைடு 278 கெல்வின் வெப்பநிலை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்த்தோ பொசிஷன், அதாவது இந்த பொசிஷன், இந்த ஆர்த்தோ பொசிஷனில் புரோமின் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்த்தோ புரோமோ ஃபீனால் கிடைக்கலாம். அடுத்தது இதே ஃபீனாலில் பார்த்திங்கன்னா பேரா பொசிஷன், இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. ஸோ பேரா பொசிஷனில் புரோமோ அண்டு ஃபீனால், பேரா புரோமோ ஃபீனால் கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஹாலஜனேற்ற வினை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான வினை.